அன்பாய் நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் சகோதரர் வீட்டிலே வந்து நம்முடைய தேவனுடைய சத்தியத்தை ஆராய்வதற்கு தேவன் கொடுத்த மேலான கிருபைக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவாகிய தேவனுக்கு நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இன்றைக்கும் கூட நம்ம ஆத்ம ஜீவியத்துக்கு பிரயோஜனம் உண்டாகிற வகையிலே நம்ம கேட்க போற பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு எண்ணை பொறுத்ததான நிறைய எண்கள் இருக்குல்ல, அதுல 12 அப்படிங்கிற எண்ணை குறித்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ 12 அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னெல்லாம் இருக்கு? 12 சீசர்கள், 12 நீரூற்றுகள், கற்கள், 12 கோத்திரம் சீசர்கள் சொல்லிட்டாங்க. 12 கூடை நிறைய மீதி துணிக்கைகளை எடுத்தாங்க. அது பார்க்குறோம். அதாவது 5000 புருஷர்கள் இருந்தாங்க. ஸோ 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேரை போசிட்ட விஷயம். அது வேற நிறைய இருக்கு, இன்னும் வரமாட்டேங்க பதில். இன்னைக்கு நம்ம வந்து சப்ஜெக்ட் இல்லை, எப்படிதான் டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்க போறோம் ஒவ்வொன்றா. பகலுக்கு 12 நேரம், மாதங்கள் இருக்குது. மாதங்கள் வந்து மறைமுகமா சொல்லப்பட்டிருந்தாங்க. மணியக்காரர்கள், வேற பிரசங்கி 12 அதிகாரம் இருக்கு. வெரி குட். அதுவுமே மைண்ட்ல இருக்கணும்ல, நல்ல ஒரு விஷயம். வேற டேபர்நாக்கிள்ல வரமாட்டீங்க, ரீகால் பண்ணுங்க. 12 டேபர்நாக்கிள் சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வராண்டமா இல்லையா? நம்ம என்னன்னா அவ்வாறுன்னு 6 படிச்சுப்போம், அதனால 12 ஸ்ட்ரைக் ஆகும். 12 நட்சத்திரங்கள் வெளிப்படுத்தல இருக்கு. வேற என்ன சொல்லுங்க சார்? தானியேல் புஸ்தகத்துல என்ன சொல்லுவாங்க? 12 அதிகாரம். ஸோ பைபிளை பார்த்துட்டாரு. சரி. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது, அப்படித்தானே? ஸோ அதுல இருந்துதான் நம்ம ஒரு சில இதை வந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு 7 12 பத்தி பார்க்க போறோம். அதுல இருந்து நமக்கு என்ன ஆவிக்குரிய அர்த்தம், நமக்கு என்ன பாடம் இருக்கு, புது சிருஷ்டிக்கு என்ன பாடம் இருக்கு, என்ன எச்சரிப்பு வந்து தேவன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, பிரதர் சொன்ன மாதிரி 12 கோத்திரங்கள், 12 கோத்திரம் இருக்கு. எங்க இருக்குது அது? எதுல படிக்கிறோம்? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம். அது கூட வாசித்துக்கலாம். ஆதியாகமம் 49 1ஆம் வசனம். தொடர்ந்து வாசனம். கூடி வந்து கேளுங்கள், உங்கள் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபனே, நீ என் சிரேஷ்ட புத்திரன், நீ என் சத்துவமும் என் உடற்கலனும் ஆனவன். நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமும் ஆனவன். தண்ணீரை போல கலந்தினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். உன் தகப்பனுடைய பட்சத்தின் மேல் ஏறினாய், நீ அதை தீட்டுப்படுத்தினாய். என் படுக்கையின் மேல் ஏறினானே. ஸோ இப்படி வந்து 12 குமாரர்கள் இருக்காங்க. யாருக்கு? யாக்கோபு, இஸ்ரேலுக்கு வந்து 12 குமாரர்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி இங்க வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ
அவங்க அவங்கள பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்க, 12 கோத்திரம் அப்படின்ட்டு வந்து வைக்கிறாங்க. ஸோ நம்ம என்னாகமம் கூட வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வாசிங்க சிஸ்டர். தொடர்ந்து வாசிங்க. ஸோ இப்படி என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொருத்தர் தலைவனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 12 கோத்திரங்கள் வந்து நம்ம பார்க்கணும். அந்த 12 கோத்திரத்திலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுத்தாங்க. லேவி கோத்திரம் அவங்க வந்து ஒரு வேலையை செய்வாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலைகள் இருக்கு. அப்படிதானே வாசிக்கிறோம். ஆமா. ஸோ அது எதுக்கு நமக்கு வந்து நிழலா இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். அடுத்த விஷயங்கள் வாசிக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய அதுக்கு முன்னாடி 12 கற்கள் சொன்னாங்கல்ல பிரதர், 12 கற்கள், அது கூட நம்ம வாசிக்கலாம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தொடர்ந்து வாசிங்க. ஒவ்வொரு கோத்திரத்திற்கும் ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தியிருந்த 12 பேரை அழைத்து அவர்களை நோக்கி, நீங்கள் யோர்தானின் மத்தியில் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக கடந்து உங்களுக்குள்ளே ஒரு அடையாளமாய் இருக்கும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய கோத்திரங்களின் இலக்கத்திற்கு சரியாக உங்களில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கல்லை தன் தோளின் மேல் எடுத்துக்கொண்டு போங்கள். போதும் சிஸ்டர். இப்போ இங்க என்ன பார்க்கும் அப்படின்னா, யோர்தான் நதியை கடந்து போறாங்க. ஸோ யாரெல்லாம் 12 கோத்திரமும் போறாங்க. 12 கோத்திரம் யாரெல்லாம்? அந்த 12 பேர் யாரெல்லாம்? ரூபன், சிமியோன், யூதா, தான், நப்தலி, காத், மனாசே, எப்ராஹிம், மனாசே வரும், பென்யமின். ஸோ அதுல வந்து 2 பேர் பிரிஞ்சு இருக்காங்க. அதாவது எப்ராஹிம், மனாசே வந்து அவங்க யோசேப்புடைய குமாரர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இப்படிதான் இந்த 12 கோத்திரங்கள் வந்து இதாகுது. ஸோ அதுல வந்து 12 கோத்திரத்தாருக்கும் என்னதுன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை. ஸோ அந்த கோத்திரங்கள்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை செய்யறாங்க. அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை அவங்கவுங்க செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துல என்ன பண்றாங்க, அந்த யோர்தானை கடந்து அவங்க அடுத்த இதுக்கு வராங்க அப்படின்னு பாக்குறோம். அதுல வந்து 12 கற்கள் வந்து நட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ அடுத்த ஒரு விஷயம் பார்க்கலாம். இதுல வந்து என்ன தேவன் நமக்கு வந்து ஒரு சத்தியத்தை வச்சிருக்காங்க, நமக்கு அதாவது புது சிருஷ்டியா இருக்கிற நமக்கு வந்து என்ன ஒரு பாடம், என்ன ஒரு எச்சரிப்பு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். அடுத்தது என்ன ஒரு தலைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து இஸ்ரேல் அவங்க கானானுக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, ஒரு வேவுக்காரர்களே அனுப்புறாங்க. எத்தனை பேரு? 12 பேர் போறாங்களா? அவங்க 10 பேர் என்ன பண்றாங்க, துர்செய்தி சொல்றாங்க. 2 பேர் வந்து நல்ல செய்தியை வந்து சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன மாதிரி நம்மளுடைய
வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறதையும், இதுல வந்து நம்ம நிழலா கொடுக்கப்பட்ட விஷயம் நமக்கு வந்து பொருள்ல வந்து என்ன சொல்லப்பட போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து யாரெல்லாம் நல்ல செய்தி சொன்னாங்க? காலேப் ஜோசுவா வந்து சொன்னாங்க. ஒரு ஒரு சில வசனங்களை வந்து வாசிக்கலாம். என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்தையும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்தில் இருந்து அனுப்பினார். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தாயர்கள். அவர்களுடைய நாமங்களான ரூபன் கோத்திரத்தில் சக்கூரின் குமாரன் சம்புவா, சிமியோன் கோத்திரத்தில் ஓரியின் குமாரன் சாப்பார், யூதா கோத்திரத்தில் எப்புனையின் குமாரன் காலேப், இசக்கார் கோத்திரத்தில் யோசேப்பின் குமாரன் மீகாய். போதும் சிஸ்டர். 30வது வசனம் வாசிங்க. அப்பொழுது காலை மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றார். இந்த மாதிரி 12 பேர் போயிருக்காங்க. அதுல காலேப் யோசுவா மட்டும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல செய்தி வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன பாடம் இருக்கு? இது லிட்ரலா நமக்கு அந்த சம்பவம் எல்லாமே தெரியும். திருப்பி திருப்பி என்ன சொல்ல வேண்டாம், நம்ம வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது ஒரு 12 பேரை குறித்ததான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இதுலயும் நமக்கு என்ன இருக்குன்னா ஒரு பாடம் வந்து புது சிஷ்யா அழைக்கப்பட்ட நமக்கு வந்து ஒரு பாடம் வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதுக்கு ஒரு எச்சரிப்பும் வந்து தேவன் வச்சிருக்காரு. எப்படி இருக்கலாம், எப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது அதை நம்ம பார்க்கலாம். ஸோ எத்தனை விஷயம் பார்த்துருக்கோம்? 3 பார்த்துருக்கோம். முதலாவது என்னது? 12 கோத்திரம், அந்த கோத்திரத்தை பார்த்துருக்கோம். 2வது 12 கற்கள் பார்த்துருக்கோம். 3வது 12 வேவுக்காரர் பார்த்துருக்கோம். அடுத்தது 4வது என்ன பிரதர் சொன்ன மாதிரி அப்பம், அந்த சொன்னீங்களா அப்பங்கள், அந்த அப்பம் மீன். ஸோ அது இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த அப்பங்கள் நம்ம ஆசரிப்பு கூடாரத்துல சமூகத்தப்பம் இருக்குல்ல, அது வந்து நம்ம மைண்ட்ல வரல. ஏன் வரல? 6 நமக்கு வந்து வரல. ஆனா அவங்க அப்பம் சுடுறது எத்தனை சுடுவாங்க? 12 அப்பங்கள் தான் வந்து சுடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இந்த மாதிரி என்ன பண்ணிருக்காங்க? 6 மொத்தம் 12 அப்பங்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா 5வது வசனம் வாசிக்கலாம். 5ல இருந்து 9 வரை வாசித்துங்க. இதுல என்ன வந்துட்டு 12 அப்பங்கள் சுடுவாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிக்கலாம். பரிசுத்தமான மேஜையின் மேல் 2 அடுக்காக ஒவ்வொரு அடுக்கில் அவ்வாறு அப்பம் இருக்கும்படியாக வைத்து ஒவ்வொரு அடுக்கின் இடத்தில் சுத்தமான தூபவர்க்கம் போட கடவாய். அது அப்பத்தோடு ஞாபகக்குறியாக கர்த்தருக்கு ஏற்ற தகன பலியாய் இருக்கும். அப்பத்தை நித்திய உடன்படிக்கையாக இஸ்ரவேல் புத்திரர் கையிலே வாங்கி ஓய்வு நாள் தோறும் கர்த்தருடைய சந்நிதியில் அடுக்கி வைக்க கடவான். அது ஆரோனும் அவன் குமாரனையும் செய்யும். அதை பரிசுத்த இடத்திலே சுற்றி கடவுள். நித்திய கட்டளையாக கர்த்தருக்கு இடப்படும் தகன பலிகளில் அது அவனுக்கு மகா பரிசுத்தமாய் இருக்கும். இந்த அப்பங்கள் 12 அப்பங்கள் எதற்காக வைக்கப்பட்டிருக்கு? யாரு சாப்பிடுறதுக்கு? ஆரானும் அவங்க குமாரரும். ஸோ ஆசாரியர்கள் புசிக்கிறதற்காக அவங்க வச்சிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். இதுல நமக்கு என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
எத்தனை பார்த்துருக்கோம்? 4 பார்த்துருக்கோம். அடுத்தது 12 அப்போஸ்தலர்கள் பார்த்தோம். ஸோ 12 அப்போஸ்தலர்கள் யாரெல்லாம்? மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிக்கலாம். பத்தாம் அதிகாரம் முதலாம் முதலாம் வசனம். அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு என்னப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரேயா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்தலமேயு, தோமா, ஆயக்காரனாகிய மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு என்னும் மறுநாமம் உள்ள லெபேயு, கானானியனாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் ஆகியோருக்கு என்பதே. ஸோ 12 பேர் வந்து அப்போஸ்தலர்கள். ஸோ இவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன விஷயங்கள் பண்ணாங்க? ஸோ அவங்க வச்ச அந்த ஊழியம் தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு நம்ம வரைக்கும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ முதல் பேஸ்மெண்ட் யாரு? அப்போஸ்தலர் தான் வந்து இங்க வந்து பேஸா இருக்காங்க அப்படின்னு இந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போறோம், கவனிக்க போறோம். மொத்தம் எத்தனை பார்த்துருக்கோம்? 5 விஷயங்களை பார்த்துருக்கோம். அடுத்தது ஆறாவது நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த அந்த அற்புதம். 12 கூடை நிறைய மீதி துணிக்கைகளை வந்து எடுத்தாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதோட வசனம் வாசித்துலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம். இங்க என்ன விஷயம் நடக்குதுன்னா, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்காங்க. எல்லாரும் என்ன ஆயிட்டு? பசி ஆயிட்டு. யார்கிட்டயாவது உணவு இருக்கா அப்படிங்கும்போது ஒரு சிறு பையன் என்ன பண்றாங்க? 5 அப்பமும் 2 மீன் வச்சுக்கிறத கொண்டு வராங்க. ஸோ அதை வந்து என்ன பண்றாங்க? அவங்க 5000 பேருக்கு என்ன பண்றாங்க? அதை வந்து ஆசீர்வதித்து அதை பெரிதாக்கி என்ன பண்றாங்க? எல்லாத்துக்கும் வந்து பந்தியிருக்க வச்சு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம். அது சாப்பிட்டு திருப்தி அடைந்த பிறகு என்ன பண்றாங்க? 12 கூடை நிறைய வந்து அவங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த விஷயங்கள் வந்து எதற்கு வந்து அடையாளமா இருக்குது? இதுல வந்து என்ன ஒரு சத்தியம் அடங்கி இருக்கு? நமக்கு என்ன பாடம் இதுல வந்து தேவன் சொல்ல போறாங்க? இதுல ஒரு எச்சரிப்பு என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எத்தனை விஷயம் பார்த்துருக்கு? 6 பார்த்துருக்கோம். முதல்ல என்னது? 12 கோத்திரம், 12 கற்கள், 12 வேவுகாரர்கள், 12 அப்பம், 12 அப்போஸ்தலர்கள், 12 கூடை நிறைய மீதியான துணிக்கையை எடுத்தது. அடுத்தது என்ன? பிரதர் சொன்னாங்களே, அப்புறம் அவங்க கோவப்பட்டுருவாங்க. வெளிப்படுத்தல நம்ம பார்த்தோம்ல 12 அந்த வசனம் கூட நம்ம வாசித்தரலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். ஒன்பதாம் வசனம். கடைசியாக 7 வார்த்தைகளால் நிறைந்த 7 கலசங்களையுடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியாளனுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தில் இருந்து தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்று காண்பித்தான். தொடர்ந்து வாசிங்க. அந்த பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கினால் ஒளி உள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. இந்த
பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசல்கள் ஆக 12 வாசல்கள் உள்ளன. 12 வாசல்கள் இங்க படிக்கிறோம். இன்னொரு அதிகாரம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதுல நட்சத்தி அது எப்படின்னா எப்படி பார்க்கலாம்னா 12,000 இன்ட்டு 12,000. ஸோ அது ஒரு இலக்கத்தின் 12ஆன இலக்கத்தை பார்க்கணும். இன்னொன்னு வாசிக்கலாம். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். பிரதர் சொன்ன மாதிரி 12 நட்சத்திரங்கள் வந்துட்டு. ஸோ பிரதர் நம்ம கோவப்பட முடியும். ஸோ இது எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு 7 சொன்னோம். 7 பார்த்தாச்சா? முதல்ல என்னது? கோத்திரம். அடுத்தது 12 கற்கள், வேவுபாரர் 12 பேரு, 12 அப்பங்கள், 12 அப்போஸ்தலர்கள், 12 கூட நிறைய மீதியான துணிக்கைகள், 12 வாசல்கள் இருக்கு. நட்சத்திரம் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே 12 12 அப்படின்ட்டு விஷயங்கள் வந்துருக்கு. இதுல நம்ம பார்த்தோம்ல 12 கோத்திரங்கள். ஸோ இது தேவன் நியமித்த ஒரு ஒழுங்கு. ஸோ இதுல இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு தேவன் ஒரு ஒழுங்கு வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகளை தேவன் அமர்த்தினாங்க. ஆனா எல்லாரும் ஒன்றி சேர்ந்து ஒரே இடத்துலதான் என்ன பண்ணாங்க, இருந்தாங்க அப்படின்னு பார்க்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பணிகளை செஞ்சாலும் அவங்க இருந்து எல்லாமே ஒருமிச்சு ஒரே இடத்துலதான் இருந்தாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த விஷயத்துல பாக்குறோம். ஸோ இதுல புது சிருஷ்டிக்கு என்ன பாடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம அழைச்சிருக்காங்க. ஸோ அந்த அதுல நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொரு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த வேலையை நம்ம அவங்க செஞ்ச மாதிரி நம்ம கரெக்டா செய்யணும் அப்படிங்கிறது புது சிருஷ்டிக்கான ஒரு பாடமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். அதுக்கு ஆதார வசனம் கூட வாசித்தலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஸோ இது எல்லாமே ஒரே குடும்பமா இருக்கிறாங்க. ஆனா வேலைகள் என்ன, வேற வேற வேலைகள் இருக்கு. ஸோ அதே மாதிரிதான் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தலையா இருக்கிறாங்க. நம்ம எல்லாம் சரீரமா அங்கமா மாற போறோம். அதுக்கு தான் பிரயாசப்பட்டு போறோம். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலைகள் இருக்கு. அந்த ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க வேலையில கரெக்டா செஞ்சாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அங்கங்கள் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எபேசியர் 4:16 வாசிக்கலாம். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணக்கினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தந்த நடவுக்கு தக்கதாய் கிரியை செய்யப்பட்டு அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அந்த 12 கோத்திரத்தாரும் அவங்களுக்குன்னு ஒவ்வொரு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்று புது சிருஷ்டிகளாக நமக்கு ஒவ்வொரு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய வேலைகள் என்ன பண்ணணும், சரியாக நம்ம செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். அப்படி செய்யும் போதுதான் தலை, சரீரம் எல்லாமே ஒன்றிணைந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு நம்ம சபையை இது பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். இதுல என்ன எச்சரிப்பு நம்ம கொடுக்க முடியும்?
ஸோ ஒரு இடத்துல எங்க கூட்டம் இருந்தாலுமே அங்க என்ன வரும்? ஒரு கலகம் வரும். நம்ம சபையிலே எடுத்துக்கிட்டோம்னா சகோதரர்களுக்கிடையே நம்ம வெளியில உள்ள மாதிரி பிரச்சனைகள் இல்லாட்டாலும் என்ன பண்ணுவோம், சத்தியத்திலேயே என்ன வரும், இது இப்படி இது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு கருத்து தான் இருக்கும். ஆனா அதை நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் அவங்கள் மனசுல தோன்ற மாதிரி என்ன பண்றாங்க, பேசுறாங்க. இன்டர்பிரேஷன் இருக்குது, ஒருத்தருக்கு மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எங்க இருக்கக்கூடாது அப்படின்னா அந்த குழுவுல இருக்கக்கூடாது. அதே மாதிரி சபைக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, நம்ம அங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் இருக்கக்கூடாது. ஸோ அங்கம் இருக்கு, கையை நான் இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படிங்கும் போது என்ன பண்ணும், வேலை தடைப்படும். அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அங்கம் அப்படிங்கிற ஒரு தாட்டோட இருக்கணும் அப்படின்னு தான் பாக்குறோம். ஆதார வசனம் வாசித்தலாம். 1 கொரிந்தியர் 14:33 வசனம். ஸோ நம்ம கலகத்துக்கு தேவன் என்ன, கலகத்துக்கு தேவன் கிடையாது. ஸோ யாருக்கு தேவனா இருக்காரு, சமாதானத்துக்கு தேவனா இருக்காரு. நாம சமாதானம் பண்றவங்களா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது என்ன விஷயம்னா 12 கற்கள் பார்த்தோம், அப்படிதானே? அந்த கற்கள் எங்க இருந்துச்சு? யோர்தானை கடந்து சென்றாங்க. ஸோ இது எதற்கு அடையாளமாக சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பழைய மனுஷன் மரித்தலை அடையாளப்படுறாங்க. பழைய மனுஷன் மரித்தல் அப்படின்னா நம்ம எதை சொல்லுவோம், பேப்டிசம் சொல்லுவோம். ஸோ அதுதான் இதுக்கு ஒரு அடையாளமா இருக்கு அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்த புது சிருஷ்டிக்கான பாடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம பேசிக் சப்ஜெக்ட் பார்த்துட்டோம், அவருடைய சத்தியங்கள் எல்லாம் ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம பேப்டிசம்குள்ள போறோம். அந்த ஒரு விஷயம்தான் இதுல புது சிருஷ்டிக்கு வருது அப்படின்னு பாக்குறோம். ஆதார வசனம் வாசிக்கலாம். ரோமர் 6 அதிகாரம் 4 வசனம். ரோமர் 6:4. மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்திற்குள்ளாக்கும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். 2 கொரிந்தியர் 5:17. அடுத்தது யோசுவா 4 அதிகாரம் 6-7 வசனம் வாசிக்கலாம். அது நம்ம ஏற்கனவே வாசித்தது, அது ஒரு அடையாளமா இருக்குது அப்படின்னு பார்ப்போம். சரி, இது நமக்கு கொடுக்கப்பட்ட பாடம் என்னன்னா, நம்ம சப்ஜெக்ட் ஒரு பேப்டிசத்தை குறிக்கிறதாக இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம். இதுல என்ன ஒரு எச்சரிப்பு நம்ம கொடுக்க முடியும் இதுல? வெளிப்படுத்த விசேஷம் 2 அதிகாரம் 4-5 வசனங்கள். 4-5 வசனங்கள் வாசம். ஆனாலும் நீ ஆவியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று முன்பேறி எனக்கு குறைவுண்டு. ஆகையால் நீ இன்னும் நிலைமையில் எனக்கு விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆவியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தந்தை அதனிடத்தில் இருந்து நீக்குவேன். ஞானஸ்நானம் எடுத்தாச்சு. ஸோ அதை கண்டினியூ பண்ணணும். நம்முடைய தேவனுடைய சத்தியத்தினால நம்ம கட்டப்பட்டு
அதுக்கேற்ற பலனை வந்து கனிகளை கொடுக்குறவர்களா இருக்கணும். அப்படி இல்லாம நம்ம வந்து அந்த பழைய மனுஷன் கிரியைகளை நடத்திச்சோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து அந்த பேப்டிசம் எடுத்ததுக்கு உண்டான அர்த்தமே இல்லாம போயிரும் அப்படின்னு பார்த்தோம். அது ஒரு எச்சரிப்பா இருக்குது. ஸோ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம ஒரு ஒப்புரவான நம்ம அதை வந்து அதை நம்ம எண்ணி ஒரு அனுதினமும் வந்து அதை வந்து புதுப்பிக்கிறதுக்கு உண்டான வேலையை வந்து செய்யணும் அப்படின்னு பார்க்குறோம். மூன்றாவது என்ன பண்ணணும்? உளவாளிகள். இதுல என்ன நமக்கு பாடம்? உளவாளிகள்னா ஸ்பை ஒர்க் பார்க்கறதுக்கு போறாங்க. எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. வெறுமனையா பார்க்கறதுக்கு அல்ல. எதுக்காக தேவன் அனுப்புனாங்க? கேப்சர் பண்ணி அங்க என்ன நடக்குது அப்படிங்கிற நல்ல விஷயங்களை பகிரக்கூடிய விஷயங்களா இருக்கணும் அப்படின்னு. ஸோ 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். ரெண்டு கொரிந்தியர் 5:7. ரெண்டு கொரிந்தியர் 5:7. திருப்பி வாசிங்க. திருப்பி வாசிங்க சிஸ்டர். 2 கொரிந்தியர் 5:7. சொல்லுங்க. அந்த அந்த வசனம் தான். எது சொல்லுங்க? 5:6 வசனம். விசுவாசித்து நடக்கணும். ஸோ வெறுமனே பார்வையில அல்ல, தேவன் பார்க்கறதுல இல்லை. ஸோ விசுவாசித்து நடக்கிற விஷயங்கள் தான் இங்க வந்து சொல்லப்படுது அப்படின்னு. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஸோ என்ன பண்ணிட்டாங்க? அவங்க 10 பேர் என்ன பண்ணாங்க? துர்செய்தி சொன்னாங்க. அவங்க வந்து என்ன பண்ணாங்க? அவிசுவாசம் இருந்தது. அவங்க என்ன பண்ண முடியல? கானானுக்குள்ள நுழைய முடியல அப்படின்னு பார்க்கிறோம். ஸோ நல்ல செய்தி சொல்ல காலேப் ஜோஷுவா என்ன பண்ணாங்க? கானானுக்குள்ள என்டர் ஆக முடிஞ்சது. ஸோ அவங்க விசுவாசத்தினால என்ன பண்ணாங்க? ஜெயம் பெற்றார்கள். அடுத்து என்ன விஷயம் பார்த்தோம்? 4 இது பார்த்துருக்கோம். 5வது என்னது? 12 அப்பங்கள் பார்த்தோம். அப்படித்தானே? அப்பம் எதுக்கு அடையாளம்? சத்தியம். ஸோ அது புது சிருஷ்டிக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்ல வருது அப்படின்னா, தினமும் நம்ம என்ன பண்ணணும்? அந்த ஆகாரத்தை வந்து புசிக்கக்கூடியவர்களா இருக்கணும் அப்படின்னு பார்க்கணும். எந்த அப்பம், யார் அப்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 6:35. யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். ஸோ நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துல போகும்போது ஒருபோதும் என்ன பண்ண மாட்டோம்? பசியோ தாகமோ வந்து நமக்கு வரவில்லை. இது வந்து அப்பம் வந்து ஒரு ஆகாரத்துக்கு
அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கலாம். ம். ஸோ அப்போ மாத்திரம் இல்லை, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் போது நம்மளும் அநேக கனிகளை கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். மத்தேயு 4:4 வாசித்துடலாம். ஸோ சாத்தான் பேசும்போது அப்பத்தை சொல்றாங்கல்ல. ஸோ தேவன்கிட்ட இருந்து வர்ற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்போம் அப்படிங்கிற விஷயம். ஸோ இதுல ஒரு எச்சரிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமோஸ் 8:11 வாசிக்கலாம். ஸோ என்ன ஒரு எச்சரிப்புன்னா, அந்த ஒரு பஞ்சத்தின் காலத்துக்குள்ள நம்ம போகக்கூடாது. ஸோ கொடுக்கப்பட்ட நமக்குன்னு கொடுக்கப்பட்ட இந்த காலத்துல அவங்க கொடுக்குற அப்பத்தை நம்ம புசிக்கிறதுக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். இது நமக்கு ஒரு எச்சரிப்பா இருக்கு இந்த அப்பத்தின் மூலம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அடுத்து என்ன பார்த்தோம்? 5வது 12 அப்போஸ்தலர்கள் பார்த்தோம். 12 அப்போஸ்தலர்கள் யாரு? இல்ல யாரு? யாரு கிடையாது. அஸ்திவார கற்கள். ஸோ அவங்கதான் அஸ்திபாரம், அவங்க பேஸ் அவங்கதான், அவங்கள்ட்ட இருந்துதான் கட்டப்பட்டு வருது அப்படின்னு பாக்குறோம். வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 2:20. ஸோ யாரு அஸ்திபாரமா இருக்காங்க அப்படின்னா அப்போஸ்தலர்கள். அவங்க இதுல இருந்துதான் நம்ம கட்டப்பட்டு வரோம் அப்படின்ட்டு பாக்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அப்பம் பிக்கிறதுலையும் ஜெபத்திலும் கழித்திருந்தாங்க. அந்த மாதிரி நாமளும் இருக்க தேவன் கிருபை செய்யணும் அப்படின்ட்டு பார்க்கிறோம். யூதா 3 வாசிக்கலாம். ஸோ என்னன்னா இதுல என்ன விஷயங்கள் பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ நமக்கு அஸ்திபார கற்களா இருக்கக்கூடியது யாரு அப்படின்னா அப்போஸ்தலர்கள். ஸோ அவங்கள பேஸா வச்சு நம்ம தொடர்ந்து நம்மளுடைய இதை பண்ணிட்டு வரோம். இது அந்த 12 சீஷர்கள் நமக்கு ஒப்புமையா இருக்கிறாங்க, நமக்கு முன்மாதிரியா இருந்தாங்க. நம்ம அந்த விஷயங்களை தொடர்ந்து அதை பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு எச்சரிப்புன்னு சொன்னா என்ன சொல்லலாம்? அவங்க சத்தியத்தை சொன்னாங்க, நம்மளும் சத்தியத்தை போதிக்கணும். ஸோ அசாத்தியம் உள்ள வரக்கூடாது, அப்படிதானே? கலாத்தியர் 1:8 வாசிக்கலாம்.
முதலாம் அதிகாரம் 8ஆம் வசனம். நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்து வந்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் தவிர்க்கப்பட்டவனாய் இருக்க கடவுள். ஸோ இது வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். ஸோ சத்தியத்தை தவிர வந்து என்ன பண்ணணும், அசாத்தியத்தை நம்ம சொல்றதுக்கு நமக்கு எந்த விதத்திலும் வந்து இடம் கிடையாது. அது பண்ணவும் கூடாது. இது நமக்கு ஒரு எச்சரிப்பு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எத்தனை விஷயம் பார்த்துருக்கோம்? 5:12 பார்த்துருக்கோம். 6வது என்ன பார்த்தோம்? 12 கூடைகள். ஸோ 12 கூடை நிறைய எடுத்த அந்த மீதியான துணிக்கை. இது எதுக்கு அடையாளமா இருக்கு அப்படின்னு பார்த்தா, தேவனுடைய மிகுதியான கிருபைக்கு அடையாளமா வந்து நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ நம்ம புது சிருஷ்டிகளாக இருக்க நமக்கு வந்து என்ன ஒரு பாடம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஒவ்வொரு சின்ன வேலையா இருந்தா நமக்குன்னு ஒரு தாளந்துகள் இருக்கும். அந்தந்த தாளந்துகளை தேவனுக்காக ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்குறோம். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நம்ம வந்து அப்படி சிறு சிறு விஷயங்களையும் நம்ம செய்யும் போது தேவன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குறைவுகள்லாம் நிறைவாக்குவார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னொரு வசனம் கூட வாசித்துடலாம். 2 கொரிந்தியர் 9:8. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாகவும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாகவும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்வார்களாய் இருக்கிறார். ஸோ நம்ம வந்து இந்த சிறுவன் கொடுத்தான்ல, அந்த 5 அப்பம் 2 மீன். ஸோ அந்த சிறு விஷயம் அதை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு, நம்மளுக்கு என்ன ஒரு பாடம் அப்படின்னா, எந்த ஒரு நமக்கு கொடுத்துருக்க அந்த வரங்களை, நம்மளுக்கு கொடுத்துருக்க தாளந்துகளை தேவனுக்காக பயன்படுத்தும் போது அவர் வந்து நமக்கு செய்யறது வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் அதிகத்தில் அதிகாரியாக, அந்த வசனம் கூட வாசித்தலாம். லூக்கால வரும் 16:10. போதும். ஃபர்ஸ்ட் இது மட்டும் போதும். கொஞ்சத்தில் உண்மையா உள்ளவன் அதிகத்திலும் உண்மை உள்ளவனா இருக்கிறான் அப்படின்னு பார்ப்போம். ஸோ என்ன ஒரு சின்ன விஷயம், நமக்கு என்ன ஒரு தாளந்து இருந்தாலும் அது தேவனுக்காக பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை வந்து இதுல பார்க்கணும். இதுல எந்த விஷயத்த நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு எச்சரிப்பு நமக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 29ஆம் வசனம் வாசிக்கலாம். இது நமக்கு பேசிக் சப்ஜெக்ட்லேயே படிச்சது தான், அப்படிதானே? ஸோ இது உலகத்துல கேட்டாங்கன்னா, அது எதுக்கு உள்ளவனுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ நமக்கு தெரியும் அது என்ன உள்ளவன், சத்தியம் உள்ளவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது, அல்ல காது உள்ளவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம. ஸோ கடைசியா என்ன விஷயம்னா, 7வது 12 என்னது, வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம வாசித்த அந்த புதிய எருசலேமின் காரியங்கள். ஸோ அது ஒரு விஷயம். ஸோ அதுல என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம்.
ஸோ இவ்வளவு நாளும் இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோம், 6 விஷயங்கள் பார்த்தோம்ல. இது எல்லாம் வந்து நம்ம பெர்ஃபெக்டா பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த பரம அழைப்புக்கு நம்ம பங்குள்ளவர்களாக மாற தேவன் வந்து என்ன பண்றார், கிருபை செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 12 கோத்திரம் பார்த்தோம்ல. கோத்திரத்துல வந்து என்ன பார்த்தோம்? ஸோ அதுலதான் ஒரு அழைப்பு வருது, அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு வந்து வருது அப்படின்னு பார்க்குறோம். அதுல அவங்கவுங்க பொறுப்பை வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கணும். 2வது விஷயம் ஒரு அர்ப்பணிப்பு, தேவனோடு ஒரு ஒப்புரவு, பேப்டிசம். ஸோ அதை வந்து பார்த்தோம். 12 கற்கள் வந்து எங்க இருக்குன்னா நம்ம யோர்தான் அந்த கடந்து செல்றத நம்ம ஒப்புமைப்படுத்தோம். அடுத்தது 3வது என்ன பார்த்தோம்? வேவு பார்க்கறது. அதுல வெறுமனே பார்க்க கூடாது, விசுவாசத்துல பலப்படணும் அப்படிங்கிற விசுவாசத்துல நடந்தோம்னா நம்ம வந்து நடக்கதான் நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ இது 3வது. 4வது என்னது? 12 அப்பங்கள். ஸோ கிறிஸ்துவால போஷிக்கப்படணும், அவருடைய வசனத்தால நம்ம வந்து திருப்தி ஆகணும் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். அடுத்தது என்ன பார்த்தோம்? 12 அப்போஸ்தலர்கள். ஸோ அவர்களுடைய சத்தியத்துல கட்டப்பட்டு நம்மளும் என்ன பண்றோம், அந்த அப்போஸ்தலர் மாதிரி நம்மளும் அவங்க நமக்கு பேஸா இருக்காங்க, அவங்கள பண்ண விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம், பண்ணணும், பண்ணாதவங்க பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த. அடுத்தது அதுல வந்து ஒரு கிருபையினால வந்து ஒரு பெருகிய விஷயத்த வந்து நம்ம பார்க்கணும். ஸோ இதெல்லாம் மேல உள்ள எல்லாமே செஞ்சா நமக்கு என்ன கிடைக்கும்? பரம அழைப்பு, அந்த மகிமையின் ஒரு சேரப்போகிற ஒரு வாய்ப்பு வந்து நமக்கு கிடைக்கும், அந்த புதிய எருசலேமை வந்து அடைய முடியும் அப்படின்றத பார்க்கணும். சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார்கிட்ட இருந்தது? இந்த பரிபூர்ண எல்லா விஷயங்களும் யார்கிட்ட இருந்தது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்ட ஒரு 12 குணலட்சணம் அப்படின்னா என்ன குணலட்சணத்தை சொல்லலாம்? அன்பு, விசுவாசம், சொல்லுங்க. அன்பு, விசுவாசம், பொறுமை, மன்னிக்கிற ஒரு குணம், இரக்கம், பரிசுத்தம், ஸோ கீழ்ப்படிதல். நம்ம அந்த 12 சொல்லவே முடியல அப்படின்னா, அதான் நம்ம 12 விஷயத்த சொல்லவே முடியலன்னா அதை அந்த குணலட்சணத்தை எப்படி நம்ம வளர்த்துக்க முடியும்? ட்ரை பண்ணலாம், 12 ட்ரை பண்ணலாம். சொல்லுங்க பாப்போம், ஆளுக்கு ஒண்ணு. சாந்தம், அப்புறம் ஜெப வாழ்க்கை இயேசு கிறிஸ்துட்ட இருந்தது. எதுனாலுமே பிதாவிட்ட சொல்லிட்டு செய்யற ஒரு விஷயம். அப்புறம் ஊழிய மனப்பான்மை, தாழ்மை, கீழ்ப்படிந்திருந்தாங்க. ஸோ பிதாவின் சித்தத்தை செஞ்சாங்க. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுல ஒரு 12 டைம் இருக்கா? 12 சீசர்களுக்கும் அது முடிஞ்சிருச்சு, இது வேற. ஸோ இதெல்லாம் வந்து யார் கடைபிடிச்சாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். பார்க்கும்போது நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்தாங்க. ஸோ அவங்கள்ட்ட என்னென்ன குணலட்சணங்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறது கொஸ்டினா இருக்கு. இது அது வேற, இது வேற. அது முடிஞ்சது. இது 2வது பார்ட் 2. ஸோ என்ன குணலட்சணம் இருந்ததுன்னா தாழ்மை இருந்துச்சு. எந்த விஷயத்துல தாழ்மை இருந்தது? ஏதாவது ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? எல்லா இதுக்குமே பிதாவை முன் வச்சு அவங்க கீழ்ப்படிஞ்சு இது பண்ணாங்க.
ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். ஸோ நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாங்க, ஒரு தாழ்மையை வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது அன்பு. அன்புக்கு என்ன உதாரணம் சொல்லலாம்? ஜீவனையே வந்து கொடுத்தாங்க அப்படின்னு பார்க்கிறோம். யோவான் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். இது ஒரு கட்டளையாவே கொடுத்துட்டாங்க. நான் மற்றவங்கள்ட்ட அன்பா இருக்கிறது போல நீங்களும் என்ன பண்ணுங்க, அன்பா இருங்க அப்படிங்கிறது சொல்லிட்டாங்க. ஸோ மூன்றாவது வந்து கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் எங்க பண்ணாங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிலிப்பியர் 2:8 கூட வாசித்தரலாம். ஸோ இது கீழ்ப்படிந்தது. அப்புறம் பரிசுத்தம். பரிசுத்தத்துக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுப்போம்? சரியான வசனம் வாசித்துருமா? 1 பேதுரு 2:22. ஒன்னு பேதுரு 2:22. எபிரேயர் 7:26 வாசனம். ஸோ பரிசுத்தத்துக்கு இந்த வசனத்தெல்லாம் கோட் பண்றோம். அடுத்தது வந்து இரக்கம். இரக்கம் இருந்ததுல நம்ம ஆண்டவராகிய இயேசு, அதுக்கு என்ன ஒரு எக்ஸாம்பிள்? இரக்கத்துக்கு துன்பப்பட்டவங்களை கண்டு மனது கொடுக்குனாங்க. அது கூட வாசித்தலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். மார்க் 6:34. ஸோ இரக்க குணம் உள்ளவராங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தாங்கன்னு பார்க்குறோம். ஸோ மன்னிக்கிற குணம் இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துல மன்னிச்சாங்க? பேதுருவை மன்னிச்சாங்க. ஸோ அவரை அடிக்கும்போது அவரால் என்னெல்லாம் பண்ண முடியும்?
எவ்வளோ பவர் இருந்தது. ஆனால் எதுவுமே யூஸ் பண்ணல. அவங்கள என்ன பண்ணிட்டாங்க, மன்னிச்சாங்க அப்படின்னு பார்க்கணும். ஸோ வசனம் கூட வாசித்துலாம். லூக்கா 23:34. லூக்கா 23:34. ஸோ வேற என்ன, பொறுமை சொன்னோம்ல. எந்த எந்த இடத்துல எல்லாம் பொறுமையா இருந்தாங்க? எவ்வளவு பெரிய பொறுமைன்னு வசன வாசத்துல 1 பேதுரு 2:23. ஸோ அடுத்து விசுவாசம் சொன்னோம்ல. விசுவாசம்னா என்ன, எந்த விதத்துல விசுவாசம்? ஆமா, அது ஒரு விசுவாசம் தான். ஸோ விசுவாசம்னு சொன்னா நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போவோம். எல்லாத்துலேயுமே விசுவாசிக்க போய் தான் அவர் இங்கே வந்தாங்க உலகத்துக்கு. ஸோ எல்லா விஷயங்களையுமே சொல்லலாம். ஒரு வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு போகலாம். யோவான் 14:6. இப்படி ஒரு விசுவாசம் வந்து. அப்புறம் ஜெப வாழ்க்கை. எப்பவுமே வந்து பிதாவை நோக்கி ஜபிச்சுட்டு தான் எல்லா விஷயங்களுமே செஞ்சாங்க அப்படின்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு வசனம் மட்டும் பார்க்கலாம். மார்க் 1:35. அப்புறம் வந்து ஊழியம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருந்தது. அது கூட நம்ம வாசிக்கலாம். மார்க் 10:45. ஸோ இன்னொன்று எல்லாம் சொன்னோம்னா நீதியை வந்து நேசிச்சாங்க அப்படின்றது சொல்லலாம். எபிரேயர் 1:9. எபிரேயர் 1:9. ஸோ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ண விஷயங்கள் எல்லாமே அவருடைய சித்தத்தின்படி செய்யல, தேவனுடைய சித்தத்தின்படி தான் எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இது பிதாவின் சித்தம் செய்யறதுக்காக தான் எங்கே வந்தாங்க, இந்த உலகத்துக்கு வந்தாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வசனம் கூட வாசித்துடலாம். யோவான் 4:34. ஸோ இந்த குணலட்சணங்கள்லாம் யார்கிட்ட இருந்ததுன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட இருந்தது. இது நம்ம யார்கிட்ட இருக்கணும், நம்மகிட்டையும் இருக்கணும். புது சிருஷ்டியாக்கிய நம்மகிட்டையும் வந்து இந்த
குணநலங்கள் எல்லாமே வந்து இருக்கணும் அப்படின்னு பார்க்குறோம். வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். பிலிப்பியர் 2:5. ஒன்று யோவான் 2:6. ஸோ எல்லாமே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பண்ண விஷயங்களை நாமளும் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம். புது சிஷ்டியாகிய நம்ம இதை எல்லாத்தையும் நம்மளுடைய இருதயத்திலே பதித்து கொண்டு அதை செய்ய தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.